ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் வீடு துடைக்கும் போது நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, மேலே இருக்கிற கவர் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் மூடிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல் பகுதி கொஞ்சம் சின்னதாகவும் கீழ் பகுதி கொஞ்சம் பெருசாகவும் நல்லா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் சிசர் வச்சு நல்லா ஈவனாக நீங்கள் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஷார்ப்னஸ் இருந்துச்சுன்னா கையை கிழிச்சிருங்க. அதுக்காக நீங்கள் பார்த்து அந்த கத்தி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கேஸில் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு மேலே நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் மேல் மூடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மூடி கழட்டிட்டு அதை நீங்கள் தலைக்கீழ அந்த வாட்டர் பாட்டில் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டெலாம் பாத்துலாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்க்ரப்பு நாரெல்லாம் கீழே வைப்போம், அதை நீங்கள் அப்படியே வைக்கும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க. அதை நீங்கள் எப்பவும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பை இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கிடும். இதனால் பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கீழே அழகான ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் வச்சாலும் சரி டீ வச்சாலும் சரிங்க, ஒரு சில டைமில் பால் குண்டாவை நம்ம கருக விட்டுருவோங்க. அந்த கருகி போன பால் குண்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு மறுநாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலுமே ஒரு 2-3 டைம் க்ளீன் பண்ணால் மட்டும்தாங்க அந்த கருகி போன அழுக்கு எல்லாமே அப்போதாங்க வெளியே வரும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. அதுக்காக நீங்கள் கருகி போனால் பால் குண்டா எடுத்துக்கோங்க. அந்த பால் குண்டாவில் எந்த அளவுக்கு கருகி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் ஆப்போசிட்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் விம்ஜல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட விம்ஜல் இருந்தால் அதுக்கு பதிலாக ஷாம்பு இல்லை நீங்கள் துணி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ரெண்டு நல்லா சேர்த்து விட்ட பின்னாடி அந்த பால் குண்டாவை நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் குண்டை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் பால் குண்டை அடுப்பில் வச்சிங்கன்னா மேலே நல்லா பொங்கி வந்து லைட்டாக கொதி வருங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை ஓரளவுக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. அந்த தண்ணி கலந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க. இந்த தண்ணி நீங்கள் கொண்டு போய் சிங்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் பால் குண்டா ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஸ்க்ரப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் சோப்பு தொட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. எப்படி நீங்கள் நார்மல் பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அதே போல் இந்த பாத்திரம் நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க. ஒரே டைமில் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். ரொம்ப தேய்ன்னு ரொம்ப ஃபாஸ்ட் நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே போல் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்குங்க, அதனால தாங்க பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம வெளியிலும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே நான் கழுவி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் நான் தேய்ச்சிருக்கேன். அதுக்கே உள்ளுக்கு அழுக்கு எல்லாம்
எல்லாமே வெளியே வந்துடுச்சு. நம்ம இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த தண்ணி நம்ம சிங்க்குள்ளே ஊற்றிடலாங்க. சிங்க்குள்ளே ஊற்றிட்டு நம்ம இந்த பால் குண்டாவை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்க, பால் குண்டா ஒரே வாட்டரில் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சுங்க. அதிகமாக நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. அதுவுமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த சாம்பார் நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க, இந்த டேஸ்ட்டு உங்கள் நாக்கில் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பருப்பு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கரில் நீங்கள் பருப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸை நறுக்கிட்டு 2 வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாம்பாரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு 8 தக்காளி போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் அளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 சொம்பளுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கல்லுப்புலாம் சால்ட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. கம்பல்சரி எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பருப்பு ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு. அந்த டைமில் நீங்கள் இந்த எண்ணெய் ஊற்றும்போது சீக்கிரமாக பருப்பு வெந்துருங்க. எண்ணெய் ஊற்றி முடிச்ச பின்ன நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டாலே போதுங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் பக்கம் வந்துடுச்சு. இந்த குக்கர் மூடியை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குங்க. பருப்புமே நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இந்த பருப்பை மட்டும் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சி எடுத்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நீங்கள் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டுங்க. 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுமே ஒரு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாமே விடிஞ்சுமே லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் போல் வடகு நீங்கள் சேர்த்துட்டு உடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இதை நம்ம குழம்பு கூட தாளிச்சிக்கலாங்க. குழம்பு கூட நீங்கள் தாளித்து விட்ட பின்னாடி மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி நம்ம எண்ணெய் தாளிச்சோம் இல்லையா, அதில் நீங்கள் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் சாம்பாரை கலக்கி டேஸ்ட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்கள் நாக்கில் அப்படியே இருக்குங்க. கட்டாயமாக சொல்கிறேன், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சாம்பார் பிடிக்காதவங்க யாராச்சும் இருந்தாங்களுமே கண்டிப்பாக அந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா போதுங்க. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாருக்கு பார்த்தா சுட சுட ரைஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடு துடைக்கும் போது இந்த பொருளை மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசக்கற்பூரம் தாங்க. ரசக்கற்பூரம் 2 போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நான் துடைக்கிறேன், அதனால் 2 போல் எடுத்துருக்குங்க. வெறும் நீங்கள் ஆள் மட்டும்தான் எடுக்கிறதா இருந்தால் வெறும் 1/2 ரசக்கற்பூரம் இருந்தாலே போதுமானதுங்க. 2 ரசக்கற்பூரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு வெயிட்டான பாத்திரம் எடுத்து நல்லா நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சு ரச பவுடரை நீங்கள் எடுத்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறோமோ அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து விட்ட பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் ஷாம்பு இல்லைனா விம்ஜெல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் விம்ஜெல் நான் சேர்த்துக்கிறேங்க. விம்ஜெல் நீங்கள் சேர்த்து விட்டால் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குச்சியில் மாப்பு துடைப்பீங்களோ வீடு துடைப்பீங்களோ அந்த மாப்பை நீங்கள் எடுத்துகிட்டு பேக் சைட் திருப்பிக்கோங்க. நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அந்த விம்ஜெல் ரசக்கருப்பு நல்லா கலக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வீடு துடைக்க ஆரம்பிங்க. எந்த இடங்களில் நீங்கள் வீடு துடைக்கிறீங்களோ அந்த இடங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறத விட அந்த இடங்களில் கரப்பான் பூச்சி, பல்லி, அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எறும்பு தொல்லை, பாக்டீரியாஸ் தொல்லை எதுவுமே
இருக்காதுங்க. நல்லா மெயின்டைனும் ஆகும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நாளைக்கு வீடு துடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீடும் ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்கள் வீடு துடைக்கும் போது எல்லாமே இந்த ரசக்கருப்பட்டை யூஸ் பண்ணி தாங்க நீங்கள் வீடையே துடைப்ப ஆரம்பிப்பீங்க. வீடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் கரப்பான் பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை, எறும்பு தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே எல்லா மூளை முடுக்கும் எல்லா பக்கம் நான் தொடச்சிக்கிறேங்க. நல்லா க்ளீனாகவும் ஆகும். அதே போல் பள்ளி கரப்பான் எதுவுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.